ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே குருப்பெயர்ச்சியின் பலாபலன்களை பற்றிய சிறிய விளக்கம். பொதுவான பலன்கள். கிரகங்கள் மாறுவதும் கிரகத்தின் கட்டத்தை வைத்தும் கோச்சார பலன்படி பலன்கள் அனைத்தும் மாறும். இது பொதுவான பலனே. குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு 1/5/2024 பெயர்ச்சி ஆகிறார். அதோடைய பலனும் பரிகாரமும் சொல்ல இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் மகர ராசிக்காரர்களே, 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், அருமையான ஸ்தானம். மகர ராசிக்கு சொத்து சேர்க்கைகள் நிறைய உண்டு. வாகனங்கள் வாங்கக்கூடிய புது வாகனங்கள் உண்டு. பொருள் சேர்க்கை உண்டு. இந்த ஆண்டு அருமையான நன்மையான ஆண்டு. அதனால நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக மூர்க்கமாக எதுலையும் இறங்கக்கூடாது. வாகனத்துலலாம் ரொம்ப ரொம்ப நிதானமாக போகணும். கவனங்கள் ரொம்ப முக்கியம். உத்தியோகக்காரர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. இடமாற்றம் என்பது கிடையாது. பதவி மட்டும் உயர்வு நிச்சயமாக உண்டு. குடும்ப பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் தான் ஒரு ஃபைனலுக்கு வரணும், ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. வெளியூர் போய் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பதும், காசி ராமேஸ்வரம் க்ஷேத்ராடம் போவதும் ரொம்ப அருமையான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், வெளியூர் போய் படிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும், அதாவது ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் என்பதும் நிச்சயமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தைகள் பாக்கியம் என்பது உண்டு. உத்தியோகத்தில் திடீர் யோகங்கள் உண்டு. நமக்கு ஒன்றுமே கிடைக்காது, இது நமக்கு கிடைக்க போகிறதா, இது நமக்கு இந்த ப்ரமோஷன் வாய்ப்பு இல்லை, இந்த தகுதி இல்லை, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது திடீர்னு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது உண்டு. வாரா கடன் அப்படின்னு வராத கடன் என்பது இருக்கும். நம்ம போயிடுத்துற அந்த காசு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த காசு நமக்கு உண்டு. வெளிநாடு யோகம் என்பது உண்டு. பூர்வீக சொத்து, பழைய சொத்து, இதெல்லாம் நமக்கு கைகூடும். பேங்க் லோன் கிடைக்கும். அதாவது நம்ம ஏதாவது வீடு கட்டணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட கிடைக்காத லோன் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நவக்கிரக வழிபாடு முக்கியம். அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன் என்பது சொல்லலாம். ஹனுமானுடைய பரிபூரணமான அனுகிரகங்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதனால் ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியமானதாகும். இந்த தருணத்திலே இந்த ஜாதகர் அவருடைய கிடைக்கக்கூடிய லாபகரத்தை தெய்வ காரியத்துக்கு செய்வது ரொம்ப உன்னதமான பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அவனருள் பெறுவோம். குருவோட பரிபூரணமான அனுகிரகம் கிடைக்கும். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம்.